ஷாருக் கானுடைய பேர் வந்து மாற்றி வச்சது, அதாவது ரகுமான் அப்படிங்கிற பேரை ஷாருக் கானாக மாற்றி வச்சது பிற்காலத்தில் அவங்க அப்பா தான். ஷாருக் கான் அப்படிங்கிற பேர் அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா ஃபேஸ் ஆஃப் கிங், அதாவது ஒரு ராஜாவுடைய முகம் அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அந்த பேர் என்ன நேரத்தில் வச்சான்னு தெரியல. அவர் உண்மையாலுமே ஒரு ராஜா மாதிரி தான் வாழ்றார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அவர் கிங்னு ஒரு படத்தில் கூட நடிக்கிறாரு, அதுவுமே பெருசாக பேசப்பட்டு இருக்கு. பாம்பேயில் இருக்கிற வீடு பேர் வந்து மன்னத், துபாயில் இருக்கிற வீடோட பேர் வந்து ஜன்னத். அந்த துபாயில் அவ்வளவு ஆடம்பரமாக ரொம்ப வேற மாதிரியான ஒரு வீடு. அந்த துபாயில் ஷாருக் கான் வீட்டுக்கு போன பல பிரபலங்கள் வந்து பேட்டியாக கொடுத்துருக்காங்க, யூடியூப்லாம் இருக்குது. இப்படி வியந்து பார்க்குற அளவுக்கு ஒரு வீடு வந்து துபாயில் கட்டியிருக்காரு. அது ஒரு தீவு வீடு, அது வந்து வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டைட்டானிக் படம், அதை வந்து மறக்கவே முடியாது. அந்த படத்தில் வந்து டிகார்பியோவில் வந்து முதல்ல ஷாருக் கான் தான் நடிக்கிறதா தகவல் வந்துட்டு எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அது உண்மைதானே சார்? உண்மைதான். இந்த ஆரியன் கான் அவர் வந்து ஒரு சொகுசு கப்பல், அந்த குரூஸ் கப்பலில் வந்து பயணம் செய்யும்போது போதை வந்து பொருள் பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணாங்க. அவர் மேலே வந்து பார்த்திங்கன்னா போதைப் பொருள் சட்டத்தின் கீழ் வழக்கு தொடுக்கப்பட்டது. அவர் வந்து ஒரு குற்றவாளியாக வந்து நீதிமன்றத்தின் முன் நிறுத்தப்பட்டார். ஷாருக் கானுக்கு வந்து 12,500 கோடி ரூபா சொத்து இருந்து கூட அவர் வந்து மகன் ஜெயிலுக்கு போகிறத அவரால் தடுக்க முடியல. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேயர்களுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு நிற்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ச்சியாக பல நடிகர் நடிகைகளோட லைஃப் ஹிஸ்டரியை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அப்படி இன்னைக்கு கிங் ஆஃப் பாலிவுட் அப்படின்னு கூட சொல்லலாம், இல்லைனா கிங் ஆஃப் வந்து இந்தியன் சினிமான்னு கூட சொல்லலாம். ஷாருக் கான் பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். அவருடைய கிங் அப்படிங்கிற ஒரு படத்தோட டைட்டில் போஸ்ட்டு கூட சமீபத்தில் வெளியாகி பரபரப்பாக பேசப்பட்டு வருது. அது இந்த வருடம் வெளியாக இருக்குது. உலகத்திலேயே நம்பர் 1 பணக்கார நடிகர்னு ஷாருக் கானை சொல்கிறாங்க. அவருடைய நம்ம ஆரம்பத்திலேருந்து அவர் கஷ்டப்பட்ட குடும்பத்தில் தான் வந்திருக்காரு. ஆரம்பத்துலேருந்து அவரை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். ஷாருக் கான் பற்றி சொல்லுங்கள் சார். நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே நம்பர் 1 பணக்காரர் நடிகர்களில் வந்து ஷாருக் கான் தான். 12,500 கோடி வந்து ஷாருக் கானுக்கு சொத்து இருக்குது. அதாவது ஷாருக் கான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து ஷாருக் கானை தெரியாதவங்களே கிடையாது. இந்திய அளவில் மட்டும் இல்லை, உலக அளவில் வந்து ஷாருக் கானுக்கு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. ஷாருக் கான் அவர் எங்கேருந்து வந்தார் அப்படின்னு ஆரம்பிச்சிங்கன்னா, இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சிச்சு இல்லையா, தனித்தனியாக பிரிஞ்ச காலகட்டத்தில் பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்து செட்டிலான ஒரு குடும்பம் தான் ஷாருக் கான் குடும்பம். ரொம்ப 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 ஏழ்மையான குடும்பம், பயங்கரமான வறுமையான குடும்பம். அந்த ரொட்டி, அந்த ஆளுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த உருளைக்கிழங்கு, அதை மட்டும்தான் சாப்பிட்டுக்கிட்டு காலம் தள்ளக்கூடிய ஒரு குடும்பமாக அவங்க இருந்திருக்கிறாங்க அந்த காலகட்டத்தில். ஷாருக் கானுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கஷ்டங்கள், பல கஷ்டங்கள். அவங்க அப்பா ஒருத்தர் தான் சம்பாரிச்சிருக்காரு. ஷாருக் கானுக்கு நிறைய அக்கா, தங்கச்சிங்க, தம்பி எல்லாருமே இருந்திருக்காங்க. அவங்க அம்மா மேலே வந்து ஷாருக் கானுக்கு ரொம்ப பிரியம் இருந்திருக்கு, பயங்கரமான பிரியம் அம்மா மேலே. அதாவது ஷாருக் கான் வந்து அவங்க அம்மாவுடைய செல்லப்பிள்ளை. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து தான் அவங்க அம்மா செஞ்சுருக்காங்க, ஷாருக் கான் அம்மா. ஆனால் பார்த்திங்கன்னா துரதிருஷ்டவசமாக 10 வயசு இருக்கும்போதே வந்து ஷாருக் கானோட அம்மா வந்து காலமாயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க பாட்டி, அவங்களுடைய அப்பாவுடைய கண்காணிப்பில் தான் ஷாருக் கான் வளர்ந்துருக்காரு. ஷாருக் கானுடைய உண்மையான பேர் வந்து ஷாருக் கான் கிடையாது, இது பல பேருக்கு தெரியாது. ஷாருக் கானோட உண்மையான பேர் வந்து ரகுமான். இந்த பேரை வந்து ஷாருக் கான் பிறந்தப்ப வச்சது அவங்க பாட்டி தான், அப்பாவோட அம்மா தான் இந்த பேரை வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஷாருக் கானுக்கு வந்து கலை ஆர்வம் இருந்திருக்கு. சின்ன வயசுலேயே வந்து எப்படியாவது வந்து சினிமா துறையில் வரணும், நாடகத்தில் நடிக்குங்கிற ஆசைகள்லாம் இருந்திருக்கு. அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா, நீ வந்து ஒரு நல்ல படிச்சுட்டு நீ சினிமாக்கு வா, நல்லா படிச்சுட்டு நீ கலைத்துறைக்கு போன்னு சொல்லி படிக்க வச்சுருக்காரு ஷாருக் கானை. அதே காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நாடகத்தில் வந்து பயிற்சி பெற்றுக்கார். நாடக பயிற்சி கொடுப்பாங்க இல்லையா, அந்த நாடக பயிற்சியில் நடிக்கிறதுக்கான பயிற்சிகள் வந்து ஷாருக் கான் எடுத்திருக்காரு. ஷாருக் கானுடைய பேர் வந்து மாற்றி வச்சது, அதாவது ரகுமான் அப்படிங்கிற பேரை ஷாருக் கானாக மாற்றி வச்சது பிற்காலத்தில் அவங்க அப்பா தான். ஷாருக் கான் அப்படிங்கிற பேர் அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா ஃபேஸ் ஆஃப் கிங், அதாவது ஒரு ராஜாவுடைய முகம் அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அந்த பேரை என்ன நேரத்தில் வச்சான்னு தெரில. அவர் உண்மையாலுமே ஒரு ராஜா மாதிரி தான் வாழ்றார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அவர் கிங்னு ஒரு படத்தில் கூட நடிக்கிறாரு, அதுவுமே பெருசாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ ஷாருக் கானுடைய தொடக்க காலம் இப்படி தான் இருந்திருக்கு, கடுமையான ஒரு கஷ்ட காலம். கடுமையாக வந்து ஷாருக் கானே சின்ன வயசில் வந்து உழைச்சி தான் அவங்க குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கு.
அப்படி தான் நாடகத்தில் வந்து பயிற்சி எடுத்துகிட்டு இருந்த ஷாருக் கான் எப்படியாவது சினிமாவில் நடிக்கணும்னு உள்ளே வராரு. சினிமாவில் அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக வந்துட முடியாது. அதுவும் பாலிவுட் சினிமாவில் பார்த்தீங்கன்னா கபூர் ஃபேமிலி அது இதுன்னு பல பேர் வந்து அங்கே வந்து ஆல்ரெடி கொடி கட்டி பறந்துக்கிட்டு இருந்த குடும்பங்கள்லாம் உண்டு. அவங்களுக்கு நடுவில் சினிமாக்குள்ளே பாலிவுட் சினிமாக்குள்ளே அவ்வளோ ஈஸியாக வந்து சினிமாக்குள்ளே வந்துட முடியாத ஒரு காலகட்டத்தில் ஷாருக் கான் வந்து சினிமாவுக்கு வராரு. நிறைய பட வாய்ப்புகள், சின்ன சின்ன வாய்ப்புகள், அதாவது ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி வாய்ப்புகள் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சின்ன சின்ன பட வாய்ப்புகள், நிறைய பட வாய்ப்புகள் ஷாருக் கான் கிடைக்குது. ஷாருக் கான் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து ஸ்டுடியோவுக்கு போகிறது தான் வேலை. காலையில் எந்திரிச்சா ஸ்டுடியோவுக்கு போகிறது, அங்கே ஏதாவது ஒரு வாய்ப்பு, கூட்டத்தில் நிற்கிறது, ஒரு டைலாக் பேசுறது, அப்படி இப்படின்னு என்ன கிடைச்சாலும் வந்து ஷாருக் கான் வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. இப்படி ஒரு காலகட்டத்தில் தான் டிவி சீரியல் வந்து பிரபலமாயிட்டு இருக்கு. டிவி சீரியல் பிரபலமாயிட்டு இருந்த காலகட்டத்தில் ஷாருக் கான் வந்து ஒரு டிவி சீரியலில் ஹீரோவாக நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த டிவி சீரியலில் வந்து ஷாருக் கான் ஹீரோவாக நடிக்கிறார். அப்போவே ஷாருக் கானுடைய பல நண்பர்கள் வந்து ஷாருக் கான்கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து டிவி சீரியலில் நடிச்சுட்டா சினிமா துறையில் பெரிய ஆளாக வர முடியாது, இது வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஷாருக் கான் வந்து இல்லை, நான் இந்த வாய்ப்பு சரியான வாய்ப்பாக நான் நினைக்கிறேன், அதனால் நான் இதை பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிவி சீரியலில் ஷாருக் கான் நடிக்கிறாரு. அவர் எதிர்பார்த்த மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த டிவி சீரியல் வீடு வீடாக போய் ரீச் ஆகுது. எல்லாருமே ஷாருக் கானை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறாங்க. நல்லா நடிக்கிறாரு, இவர் வேறு மாதிரி இருக்கார், வித்தியாசமாக இருக்கார், அவரோட மேனரிசம், அவரோட ஸ்டைல் எல்லாமே ரொம்ப யூனிக்காக இருக்கும். அதனால் எல்லாருமே ஷாருக் கானை வந்து ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒரு காலகட்டத்தில் ஷாருக் கானுக்கு ஒரு பட வாய்ப்பு வருது. முதல் பட வாய்ப்பு டார் அப்படிங்கிற ஒரு படத்தில் தான் ஷாருக் கான் வந்து அறிமுகம் ஆகிறாரு. அந்த படமே மிகப்பெரிய வெற்றி படம், மிகப்பெரிய வெற்றி படம், ஒரு பெரிய பேரை வந்து ஷாருக் கான் வாங்கி தருது. அடுத்தடுத்து ஷாருக் கான் நடித்த எல்லா படமே வந்து பெரிய வெற்றி படங்களாக அமைது. ஷாருக் கான் அப்படின்னா அவர் வந்து ஒரு முக்கியமான நடிகராக பாலிவுட் சினிமாவில் வலம் வர ஆரம்பிக்கிறாரு. அப்போ வந்து தமிழ் ரசிகர்களுக்கு பெருசாக ஷாருக் கான் வந்து பரிச்சயம் இல்லாமல் இருந்த காலம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மணிரத்னம் வந்து உயிரேன்னு ஒரு படம் எடுத்தார். அந்த உயிரேங்கிற படத்தில் ஷாருக் கானை நடிக்க வச்சார். அந்த படத்தில் ஒரு பாட்டு, தைய தைய அப்படின்னு ஒரு பாட்டு, ஏஆர் ரஹ்மான் அன்னைக்கு வந்து மியூசிக் டைரக்டராக வந்து அவர் போடுற பாட்டு எல்லாமே பயங்கர ஹிட்டு. ஏஆர் ரஹ்மானுடைய பாட்டில் ஒருத்தர் நடித்தாலே அந்த ஹீரோ வந்து பெரிய ஸ்டாராக மாறிடுவார். அப்படி ஏஆர் ரஹ்மானுடைய பாட்டு எல்லாமே வந்து ஷாருக் கானுக்கு தமிழ் ரசிகர்கள்ட்ட ஒரு பெரிய பேர் எடுத்து கொடுத்துச்சு. ஷாருக் கான் அப்படிங்கிற பாலிவுட் நடிகர் தமிழ் ரசிகர்கிட்டையும் அப்போ தான் வந்து பரிச்சயமானார். அதுக்கப்புறம் தொடர்ந்து படங்கள் பண்ணிட்டு இருக்காரு, எல்லாமே வெற்றி படங்கள். இதுதான் ஒருத்தருக்கு லைஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அதை யாராலையும் தடுக்க முடியாது. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கௌரின்னு ஒரு பெண்ணோட வந்து ஷாருக் கானுக்கு வந்து காதல் ஏற்படுது. அந்த காதல் வந்து ஒரு காலகட்டத்தில் திருமணத்தில் முடியுது. ஷாருக் கான் வந்து ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர், இது எல்லாருக்குமே தெரியும். கௌரி அவங்க ஒரு ஹிந்து பெண்மணி. ஆனாலும் வந்து அந்த காதல், உண்மையான காதல், இது எந்த மதமாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த உண்மையான காதலி தான் எனக்கு வேணும்னு அந்த கௌரின்ற மனைவியை அவர் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஆரியன் கான் அப்படின்னு ஒரு பையன், அப்புறம் பார்த்தீங்கன்னா சுஹானா கான் அப்படின்னு ஒரு பொண்ணு, 2 வாரிசுகள். அப்படி சந்தோஷமாக ஷாருக் கானுடைய வாழ்க்கை அப்படி, அதாவது அவர் ஒரு பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, ஆனால் அவருடைய வாழ்க்கை, திரை வாழ்க்கை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை ஷாருக் கானுக்கு ஏற்படுத்தி கொடுத்துச்சு. குறிப்பாக எந்த பின்புலமும் இல்லாமல் வந்து பாலிவுட்டோட ஒரு பெரிய கிங்காக மாறி இருக்காரு. பல கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்காரு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதுமே அவருக்கு வந்து வீடு இருக்குது, என் புர்ஜ் கலிஃபால கூட வீடு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. மும்பையில் பார்த்தீங்கன்னா அவருடைய மன்னத் அப்படிங்கிற வீட்டுக்கு முன்னாடி ரசிகர்கள் எப்போவுமே இருப்பாங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார், அவருடைய சொத்து மதிப்பு. மும்பை பாங்க்ரா அப்படிங்கிற பகுதி, அது பல விஐபிஸ் அங்கே இருக்காங்க, பல சினிமா நடிகர்கள், பல பிரபலங்கள் வந்து அங்கே இருக்காங்க. ரொம்ப ஹைலி செக்யூர்டு ஏரியா, ஹைலி காஸ்ட்லி ஏரியா. பாம்பேலே பார்த்தீங்கன்னா அந்த பாங்க்ராங்கிற ஏரியா வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ரிச்சான ஏரியா. அந்த ஏரியாவில் ஷாருக் கானுக்கு ஒரு 6 மாடி கட்டடம் இருக்குது. நம்புவீங்களா? 6 மாடி கட்டடம், கிட்டத்தட்ட ஒரு 200 கோடி ரூபாய்க்கு மேலே பெருமானம் உள்ள அந்த கட்டடம். ஷாருக் கான் வந்து ஒவ்வொரு செங்கலாக பார்த்து கட்டியிருக்கார். ஷாருக் கான் ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்ட காலகட்டத்தில் அவருக்கு ஒரு வாழ்றதுக்கு கூட ஒரு வீடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. அப்படி இருந்த அவருக்கு இப்படி ஒரு வாய்ப்பு, வீடு கட்டுற ஒரு வாய்ப்பு வரும்போது அவர் வந்து அந்த வீட்டை அவரே டிசைன் பண்ணியிருக்காரு. இன்ஜினியரோடு சேர்ந்து என்னென்ன பண்ணலாம், என்னென்ன அவருடைய வீட்டில் வேணும் அப்படிங்கிறத அவரே டிசைன் பண்ணியிருக்காரு. அப்படி பிரம்மாண்டமான ஒரு கட்டடம், கிட்டத்தட்ட 6 மாடினா பாருங்களேன், அது ஒரு பங்களா அப்படின்னு சொல்லலாம், ஒரு அரண்மனைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப கிராண்டியராக, ரொம்ப ரிச்சாக இருக்கும். எல்லாமே பார்த்து செஞ்சுருக்காரு.
ஒரு மார்பிள்லேருந்து ஒரு 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 கைப்பிடியிலேருந்து ஒரு பைப்பு திறக்கிற கைப்பிடியிலேருந்து எல்லாமே வந்து இருக்கிறதுலே காஸ்ட்லி எங்கே கிடைக்குமோ உலகத்தில் அதெல்லாம் வந்து இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்து அந்த 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 கட்டடத்தில் வந்து அவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. ஷாருக் கானுடைய ஆரம்ப காலத்தில் ஒரு கழிவறை கூட இல்லாமல் ஒரு கக்கூஸ் போகிறதுக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு கார்ப்பரேஷன் கக்கூஸில் போகிறது அப்படி இப்படின்னு ஒரு வாழ்ந்த காலம். அது வந்து அதை கடந்து வந்து ஷாருக் கான் இவ்வளோ பெரிய உயரத்துக்கு வந்ததுக்கப்புறம் அது ஷாருக் கானுடைய வீட்டில் இருக்கிற பாத்ரூமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஸ்பேஸில் அவ்வளோ கிராண்ட், அதாவது பளிங்கி மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. தங்கத்தில் செஞ்ச மாதிரி பலன்னு மின்ற மாதிரியான ஒரு பாத்ரூமெல்லாம் அவர் கட்டியிருக்காரு. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஷாருக் கான் வந்து ஒரு வீடியோ கேம்ஸ் பிரியர். நிறைய பேருக்கு அது தெரியுமா தெரியாதான்னு தெரில. அவருடைய கட்டடத்தில் ஒரு ஃப்ளோரில் முழுக்கவே பார்த்தீங்கன்னா வீடியோ கேம்ஸ் தான். எங்கே திரும்பினீங்கனாலும் வீடியோ கேம்ஸ் தான். அவர் ஷாருக் கான் ஷூட்டிங் இல்லாத நேரத்தில் அவர் ரெஸ்ட்டு இருக்கிற நேரத்தில் அவர் வந்து வீடியோ கேம்ஸ் விளையாட ஆரம்பித்தார்னா மணிக்கணக்கில் சாப்பாடு கூட சாப்பிடாம மணிக்கணக்கில் வந்து ஷாருக் கான் வீடியோ கேம்ஸ் விளையாண்டுட்டு இருப்பார். அப்படி வீடியோ கேம்ஸ்காண்டியே ஒரு ஃப்ளோரை வந்து கட்டமைச்சிருக்காரு. இப்படி பலவிதமான ஸ்பெசிலிட்டிஸ், எல்லாமே ரிமோட்டு தான், எல்லாமே வந்து லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் தான். அவர் வச்சுருக்க டிவியிலேருந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எல்லாம் இம்போர்ட்டட் தான். அதாவது ஒரு வாழ்க்கை அது வந்து நமக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கு. ஒரு காலத்தில் நம்ம பயங்கரமான கஷ்டப்பட்டோம், இன்றைக்கி அந்த வாழ்க்கையை நம்ம அணிவிக்கிறோம். அப்படி ஒரு கேரக்டர் தான் ஷாருக் கான். இது பல பேருக்கு தெரியும் ஷாருக் கானுக்கு இவ்வளோ பெரிய வீடு இருக்குன்னு. ஷாருக் கானுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி ரூபாய்க்கு வந்து காரே இருக்குது. அதாவது நம்ம வந்து எப்படி ஆடி, BMW, பென்ஸ் இப்படி தான் காரெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ரேஞ்ச் ரோவரு பார்த்திங்கன்னா லம்பாகினி, இன்னும் பேரே சொல்ல முடியாத பல வெளிநாட்டு கார்கள் வந்து ஷாருக் கான்கிட்ட இருக்குது. ஸோ ஷாருக் கான் ஒரு கார் பைத்தியம். மல்டி லெவல் கார் பார்க்கிங், அவர் வீட்டில் மல்டி லெவல் கார் பார்க்கிங் இருக்குது. ஒரு எந்த கார் அவர் எடுத்துகிட்டு போகிறார் அப்படிங்கிறது அவருக்கே தெரியாது. அதாவது டிரைவர் ரெடியாக இருப்பார், அவர் வந்து ஒரு காரை பார்த்தார்னா அந்த கார் தான் சார் இன்றைக்கி எடுக்க சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் வந்து அந்த காரில் உட்காருவார், அவர் கிளம்பி வந்து ஷூட்டிங் போவார். இப்படி ஷாருக் கானுக்கு வந்து மும்பையில் மட்டும்தான் வீடு இருக்கா அப்படின்னா துபாயில் பார்த்தீங்கன்னா ஒரு தீவு வீடு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 150 கோடி ரூபாய்க்கு ஒரு தீவு வீடு இருக்குது. இந்த பாம்பேயில் இருக்கிற வீடு பேர் வந்து மன்னத், துபாயில் இருக்கிற வீடோட பேர் வந்து ஜன்னத். அந்த துபாயில் அவ்வளவு ஆடம்பரமாக ரொம்ப வேறு மாதிரியான ஒரு வீடு. அந்த துபாயில் ஷாருக் கான் வீட்டுக்கு போன பல பிரபலங்கள் வந்து பேட்டியாக கொடுத்துருக்காங்க, யூடியூப்லாம் இருக்குது. இப்படி வியந்து பார்க்குற அளவுக்கு ஒரு வீடு வந்து துபாயில் கட்டியிருக்காரு. அது ஒரு தீவு வீடு, அது வந்து வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. துபாயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷாருக் கானுக்கு வந்து கோல்டன் விசா கொடுத்துருக்காங்க. ஒரு பிராண்ட் அம்பாசிடராக ஷாருக் கான் இருக்கார். துபாயில் மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா யூகேயில் ஒரு 150 கோடி ரூபாய்க்கு பெரிய அரண்மனை மாதிரி ஒரு வீடு இருக்குது. லாஸ் ஏஞ்சல்ஸில் ஒரு 100 கோடி ரூபாய்க்கு ஒரு பெரிய வீடு இருக்குது. நம்ம இதெல்லாம் சொல்கிறோம், அதாவது வந்து மும்பையில் 200 கோடி ரூபா வீடு, துபாயில் 150 கோடி ரூபா வீடு, லண்டனில் வந்து 150 கோடி ரூபா வீடு, அதாவது லாஸ் ஏஞ்சல்ஸில் 100 கோடி ரூபா வீடு, பெரிய காரு 100 கோடி அதுன்னு சொல்கிறோம். ஆனால் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னா ஏதோ நம்ம வந்து போகிற போக்கில் அளந்து விடுறோம்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. உண்மையாலுமே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் தகவல் எல்லாம் 100% உண்மையான தகவல். ஷாருக் கான் வந்து அப்படி ஒரு பெரிய செல்வந்தரா, மிகப்பெரிய ஒரு பேரும் புகழோட, அதாவது தன் ஒரு காலத்தில் அடைய முடியாத வாழ்க்கை இன்னைக்கு அடைஞ்சிருக்கோம். அந்த வாழ்க்கையை நம்ம வாழணும், வாழ்ந்து தீக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட லட்சியத்தோட வாழ்றவர் தான் ஷாருக் கான். சொத்து மதிப்பு பற்றி பேசணும். அதே போல் வந்து ரெட் சில்லிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸும் வச்சிருக்காரு, சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. சமீபத்தில் தான் வந்து ஜவான்கிற 1000 கோடி படத்தை அவர் நடிப்பிலேயே கொடுத்தாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 2008 IPL ஆரம்பிக்கும் போது KKR அப்படிங்கிற ஒரு ஃப்ரான்ச்சைஸ் வந்து அவர் ஓனாக வச்சிருக்காரு, பார்ட்னர்ஷிப்பில் வச்சிருந்தாருமே. அதோட வேல்யூவே பார்த்தீங்கன்னா 15,000 கோடிக்கு மேலே போகுது இப்போ நெட்ஒர்த்து. ஸோ இப்படி பல பிஸ்னஸும் பண்ணிகிட்டு இருக்காரு இல்லையா, அதை பற்றி சொல்லுங்கள். சார், ஷாருக் கான் பல பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அதாவது ஷாருக் கான் வந்து வச்சுருக்கிற கேரவனே பார்த்தீங்கன்னா 30-40 கோடி ரூபாங்கிறாங்க. அதுக்குள்ளே ஜிம் ஃபெசிலிட்டிஸ்லேருந்து எல்லா விதமான வசதிகளும் இருக்குது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேரவனே 30 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து டிசைன் பண்ணி ரெடி பண்ணியிருக்காரு. நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி ப்ரொடக்ஷன்ஸில் நிறைய படங்களை வந்து தயாரிக்கிறாரு. சமீபத்தில் வந்த ஜவான் படம் கூட வந்து ரெட் சில்லி ப்ரொடக்ஷன்ஸில் தயாரான படம் தான். அதே மாதிரி ஷாருக் கான் வந்து ப்ரைவேட் ஜெட் வச்சுருக்காரு. அவர் எங்கேயாவது வந்து போகணும் தனியாக அப்படின்னா ப்ரைவேட் ஜெட் எடுத்துக்கிட்டு அவர் ட்ராவல் பண்ணுறது அவருடைய வழக்கம். ஹார்ஸ் ரைடிங் வந்து ஷாருக் கானுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கெங்கே ஹார்ஸ் ரைடிங், எங்கெங்கே ஹார்ஸ் கேம்ஸ் எல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷாருக் கான் வந்து ப்ரைவேட் ஜெட்டில் போய் தனியாக வந்து அவர் வந்து ரசிக்கிறது உண்டு. பல நேரங்களில் அந்த ஹார்ஸ் ரைடிங் அவரே பண்ணுறது உண்டு. சமீபத்தில் கூட ஒரு நியூஸ் வந்துச்சு, அதாவது வந்து ஒரு ஹார்ஸ் ரைடிங் வேகமாக போகும்போது ஷாருக் கான் வந்து ஹார்ஸ்லேருந்து கீழே விழுந்து கால் வந்து
ஃப்ராக்சர் ஆயிடுச்சுங்கிற தகவல்லாம் நம்ம கேள்விப்பட்டோம். ஸோ ஷாருக் கான் அப்படின்னா அதாவது வெறித்தனமான ரசிகர்கள் சார் ஷாருக் கானுக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதாவது எம்ஜிஆருடைய உருவத்தெல்லாம் பச்சை குத்திருப்பாங்க நிறைய பேர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோதிரமாக பல பேர் வந்து செஞ்சு போட்டிருப்பாங்க. பேரை வந்து சில பேர் நெஞ்சில் பச்சை குத்திருப்பாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது வினோதமான தகவல். இது வந்து நமக்கு கிடைக்கப்பெற்ற தகவல். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியல. ஒரு ரசிகை, ஷாருக் கானுடைய தீவிர ரசிகை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஷாருக் கானுடைய பிறந்த நாள் அன்னைக்கும் நிலாவில் கொஞ்சம் இடம் வாங்கி வைக்கிறாங்க ஷாருக் கான் மேலே அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. இதெல்லாம் வந்து ஊடகங்களில் வந்திருக்க தகவல் தான், அச்சு ஊடகங்களில். இப்போ இன்னைக்கு இருக்கிற யூடியூப்ல கூட இந்த தகவல் இருக்கு. பிடித்த நடிகர்களுக்கு பரிசு பொருள் வாங்கி கொடுப்பாங்க. ஏன் உச்சபட்சமாக சஞ்சய் தத்துக்கு பார்த்தீங்கன்னா 100 கோடி ரூபாய் சொத்தை எழுதி கொடுத்தாங்க, அதை கூட திருப்பி கொடுத்துட்டாரு. நிலால வீடு வாங்குறதுனா என்ன சார்? நிலால வீடு வாங்கல, நிலால வந்து இடம் வாங்குறாங்க. வருஷம் வருஷம் ஷாருக் கானுடைய பிறந்த நாளைக்கு நிலால ஒரு குறிப்பிட்ட இடம் வாங்கி வைக்கிறதா ஷாருக் கான் பேர்ல வாங்குறாங்க அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு. ஆனா இந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மை, இது ஊர்ஜிதப்படுத்த தகவலா அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனா இப்படி ஒரு செய்தி வந்து சோசியல் மீடியால வலம் வந்துட்டு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டைட்டானிக் படம், அதை வந்து மறக்கவே முடியாது. அந்த படத்தில் வந்து டிகார்பியோவில் வந்து முதல்ல ஷாருக் கான் தான் நடிக்க இருந்ததா தகவல் வந்துட்டு, எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அது உண்மைதானே சார்? உண்மைதான். ஷாருக் கானை தான் வந்து டைட்டானிக் படத்தில் நடிக்கிறதுக்காண்டி முதல்ல கேட்டிருக்காங்க அந்த ஹாலிவுட் கம்பெனி. ஷாருக் கான் அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி இந்த படம் ஒன்று பண்ண போகிறோம், டைட்டானிக்ன்ற பேரில் பண்ண போகிறோம், நீங்கள் நடிக்கிறீங்களா, நீங்கள் அந்த கேரக்டருக்கு ரொம்ப ஆப்டாக இருப்பீங்க, சூப்பராக இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது ஷாருக் கான் வந்து எத்தனை நாள் உங்களுக்கு தேதி தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அது ஒரு லாங் ப்ரொடக்ஷன். டைட்டானிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 வருடங்களுக்கு மேலேயோ என்னமோ எடுக்கப்பட்ட படம். அதனால் அது ஒரு லாங் ப்ரொடக்ஷனாக இருந்ததுனால அந்த நேரத்தில் ஷாருக் கான் வந்து பயங்கர பிஸியாக இருந்தார். பேக் டு பேக் வந்து தொடர்ந்து படங்கள் பண்ணிட்டு இருந்ததுனால அவங்க கேட்ட மாதிரி வந்து தேதிகளை வந்து ஷாருக் கானால கொடுக்க முடியல. ஷாருக் கானுக்கு தேதி இல்லை அப்படிங்கிற காரணத்தினால அந்த படத்தில் வந்து ஷாருக் கான் வந்து நடிக்க முடியாமல் போயிடுச்சு. அவருடைய வருத்தங்களை வந்து அந்த பட நிறுவனத்திட்ட சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு, ஆனால் அதை நடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்றத அவர் மறுத்திருக்காரு. ஸோ இந்த சூழ்நிலையில் அந்த மாதிரி டைட்டானிக் படத்தில் மட்டும் ஷாருக் கான் நடிச்சிருந்தாருன்னு வச்சுங்களேன், அது வேற மாதிரியான ஒரு விஷயமா இருந்திருக்கும். அதாவது வந்து ஷாருக் கான் இப்போ வந்து உலகளவில் தெரிஞ்ச ஒரு பெரிய பிரபலமான நடிகர் தான், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனால் வந்து ஹாலிவுட் அளவு கொண்டாடக்கூடிய ஒரு ஸ்டாராக இருந்திருப்பார். டைட்டானிக் படம் அது பெற்ற வெற்றி, அது அடைந்த மிகப்பெரிய ஒரு வசூல் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அதில் ஷாருக் கான் நடிச்சிருந்தாருன்னா அது நிச்சயமாக ஒரு பெரிய பேரை வந்து ஷாருக் கான் பெற்று கொடுத்துருக்கோம். ஆனால் ஷாருக் கானுக்கு நடிக்கிறதுக்கு டைம் இல்லாதனால, தேதி இல்லாதனால அந்த படத்தில் அவரால் நடிக்க முடியாமல் போயிடுச்சு. அவருடைய மகன் ஆரியன் கான் அவர் வந்து சமீபத்தில் ஒரு போதைப்பொருள் வழக்கில் சிக்கினதாக பரபரப்பாக செய்திகள்லாம் பார்த்தோம். அதில் வந்து ஷாருக் கான் வந்து பெரிய அளவில் மன உளைச்சல் உள்ளாயிருப்பார். சொந்த மகன் வந்து இப்படி ஒரு வழக்கில் கைதாகுது. அதுக்கு வந்து திட்டமிட்டு அவர் வந்து சிக்க வைக்கப்பட்டார். பல கோடி ரூபாய், பல 100 கோடி ரூபாய் வந்து லஞ்சமாக கேட்கப்பட்டது அப்படின்னு பல தகவல்கள் இருந்தது. அதை பற்றி சொல்லுங்கள் சார். அதாவது ஷாருக் கானுடைய மகன் ஆரியன் கான் அவர் வந்து இன்றைக்கி வந்து வளர்ந்து ஷாருக் கான் மாதிரியே இன்றைக்கி வந்து பார்க்க ரொம்ப நல்லா இருக்கார். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு வெப் சீரியஸ் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. சமீபத்தில் தான் அதனுடைய அறிமுக விழா நடந்துச்சு. அன்றைக்கி பாலிவுட்டில் இருக்கிற டாப் ஸ்டார்ஸ் ஃபுல்லாக அந்த விழாவுக்கு போயிருந்தாங்க. அம்பானி வரைக்கும் அந்த விழாவுக்கு வந்திருந்தார். இதுதான் உண்மை. ஸோ அந்த ஆரியன் கான் அவர் வந்து ஒரு சொகுசு கப்பல், அந்த க்ரூஸ் கப்பலில் வந்து பயணம் செய்யும்போது போதை வந்து பொருள் பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணாங்க. அவர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் சட்டத்தின் கீழ் வழக்கு தொடுக்கப்பட்டது. அவர் வந்து ஒரு குற்றவாளியாக வந்து நீதிமன்றத்தின் முன் நிறுத்தப்பட்டார். ஷாருக் கானுக்கு வந்து 12,500 கோடி ரூபா சொத்து இருந்து கூட அவர் வந்து மகன் ஜெயிலுக்கு போகிறத அவரால் தடுக்க முடியல. அன்னைக்கு அந்த சூழ்நிலை அப்படி தான் இருந்துச்சு. அந்த ஆரியன் கானுங்கிறவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு 25 நாட்கள் வந்து சிறைச்சாலையில் இருந்தார். ஸோ அந்த ஒரு காலகட்டம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தை ஷாருக் கான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு கிடந்திருக்காரு. அதாவது ஒரு பெற்ற மகன் வந்து ஒரு சிறையில் இருக்கும்போது இவர் எப்படி சொகுசு வாழ்க்கை வாழ முடியும்? மிகப்பெரிய வீடு, பங்களா, கார் எது இருந்தாலும் ஒரு மன நிம்மதினு ஒன்று வேணும். அந்த நேரத்தில் ஷாருக் கான் பெரிய மன உளைச்சலுக்கு ஆளானது உண்மைதான். அப்போ நிருபர்கள் எல்லாம் வெளியில் ஷாருக் கான் வரும்போது உங்கள் மகன் மேலே ஒரு போதைப் பொருள் வழக்கு வந்து இருக்கே, என்ன அவர் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது, உண்மையாலுமே என் மகன் தப்பு செஞ்சிருந்தா நிச்சயமாக தண்டிக்கப்படணும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச என் மகன் வந்து அந்த மாதிரி தப்பு செய்திருக்க மாட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் பிற்காலத்தில் அந்த வழக்கு வந்து நடந்து அந்த வழக்கில் வந்து ஆரியன் கான் வந்து குற்றமற்றவர் அப்படின்னு வந்து அவர் வந்து விடுதலை செய்யப்பட்டார். சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பாருக்கோ கிளப்புக்கோ எங்கேயோ ஆரியன் கான் போயிருக்கும்போது பெண்களை பார்த்து ஒரு ஆபாச செய்கை செய்ததாக ஒரு வழக்கு வந்து அவர் மேலே பதியப்படுறதா இருந்துச்சு.
பெண்கள் எல்லாம் வந்து அவர் மேலே வழக்கு பதியணும், எஃப்ஐஆர் போடணும் அப்படின்னு போர்க்கொடி தூக்குனாங்க. ஆனால் அன்னைக்கு அந்த வழக்கு அது பதியப்படாமலே வந்து கடந்துட்டாங்க. ஆனால் அந்த நேரத்துலேயும் ஷாருக் கானுக்கு ஒரு பெரிய மன உளைச்சல் இருந்துச்சு. ஷாருக் கான் மகனால் மட்டும்தான் பிரச்சனையா அப்படின்னா மகளாலேயும் சில பிரச்சனைகள் வந்துச்சு. சுகானா கான்னு ஒரு மகள் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த கிங் படத்தில் ஷாருக் கானோட சேர்ந்து நடிக்கிறாங்க. அது ரொம்ப செல்ல மகள். அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த விவசாயம் பண்ணுறதுக்கான இடம் இருக்கும் இல்லையா, அதை வந்து குறைந்த விலையில் வந்து விவசாய இடத்தை வாங்கி அந்த இடத்துல ஒரு பண்ணை வீடு கட்டிட்டாங்க அப்படின்னு ஒரு வழக்கு அவங்க மேலே பதியப்பட்டு எஃப்ஐஆர் எல்லாம் போடப்பட்டு அந்த வழக்கு இப்போ நிலுவையில் இருக்குது, நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ஷாருக் கான் வந்து அவர் எந்த சர்ச்சைக்குள்ளேயும் பெருசாக சிக்கினதில்லை. ஆனால் வாரிசுகளால் சில தொந்தரவுகள் ஷாருக் கானுக்கு இருந்தது என்பது உண்மை. அதே போல் அவருடைய படம் தில்வாலே பார்த்தீங்கன்னா, தில்வாலே துல்கனியா லே ஜாயே அப்படிங்கிற ஒரு படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு மேலே வந்து ஒரே தேட்டரில் ஓடினதா பெரிய சாதனையெல்லாம் படைச்சிருக்கு. ஸோ இப்படி பல சாதனைகளுக்கு சொந்தக்காரங்க மட்டும் இல்லாமல் வினோதமான பழக்கங்கள் அவருக்கு இருக்குது. 2 ஸ்ப்ரே வந்து சேர்த்து ஸ்ப்ரேயாக மாற்றுவார். இந்த ஸ்ப்ரேவை வந்து யூடியூப்பில் தேடினீங்கன்னா ஷாருக் கான் ஸ்ப்ரேன்னு போட்டால் கூட வந்து பலருமே வந்து சர்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு வினோதமான பழக்கங்கள் சொந்தக்காரர் அவர். அதை பற்றி சொல்லுங்கள் சார். தில்வாலே துல்ஹனியா லே ஜாயேங்கே அந்த படம் பார்த்தீங்கன்னா 1200 வாரம் தொடர்ந்து 1200 வாரம் வந்து ஓடி ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கு பாம்பேயில். அந்த படம் வந்து தமிழ்நாட்டில், சென்னையில், தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான நகரங்களில் பெரிய ஓட்டம் ஓடிச்சு. அந்த காலகட்டத்தில் சக்க போட்டுச்சு. அதாவது வந்து இந்திய அளவில் மட்டும் இல்லை, உலக அளவில் ஒரு மிகப்பெரிய கலெக்ஷனை வந்து அது ஈட்டி கொடுத்துச்சு. ஸோ அந்த தில்வாலே துல்ஹனியா லே ஜாயேங்கே அந்த படம் வந்து ஷாருக் கானுக்கு ஒரு மிகப்பெரிய பெஞ்ச்மார்க் படம்னு சொல்லலாம். அவ்வளோ பெரிய வெற்றி அந்த படம் அடைஞ்சதுனால படத்தினுடைய ஞாபகமாக ஷாருக் கானுக்கு பார்த்திங்கன்னா லண்டனில் வந்து செலவு வச்சுருக்காங்க. லண்டனில் வந்து ஷாருக் கானுக்கு செலவு வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து எந்த நடிகருக்குமே நடந்த ஒரு விஷயம் கிடையாது. அதாவது வேறு ஒரு நாட்டில், வெளிநாட்டில் ஷாருக் கானுக்கு ஒரு முக்கியமான இடத்துல செலவு வச்சுருக்காங்க அப்படின்னா அது அந்தளவுக்கு வந்து ஷாருக் கான் மேலே ரசிகர்கள் அவ்வளோ பற்று வச்சுருக்காங்க. அந்தளவுக்கு ஷாருக் கானுக்கு உலகளவில் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இதுதான் உண்மை. நீங்கள் கேட்டீங்க ஷாருக் கான் வந்து சென்ட்டு எல்லாம் நிறைய வித்தியாசமான சென்ட்டு பயன்படுத்துவார் அப்படின்னா, ஆமாம். அதாவது வந்து சென்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 4 லட்சம் 5 லட்சம்லாம் இருக்குது. காஸ்ட்லி சென்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஆனாலும் ஷாருக் கான் பயன்படுத்துகிற சென்ட்டு அது எக்ஸ்க்ளூசிவாக ஒரு நிறுவனம் தயாரிக்கிறாங்க. அது பல கலவைகள். அதாவது உங்களுக்கு ஒரு வாசனை வேணும் அப்படின்னா நீங்கள் சொல்லலாம், எனக்கு இந்த மல்லிகை வாசனை வேணும், ரோஜா வாசனை வேணும், இந்த மாதிரி எல்லாம் பல விதமான உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சு உங்களுக்காண்டியே வந்து தயாரிப்பாங்க. அந்த சென்ட்டை தயாரித்ததுக்கப்புறமும் உங்கள்கிட்ட வந்து காட்டுவாங்க. முழுசாக வடிவம் அமைக்கிறதுக்கு முன்னாடி இது ஓகேவா சார், போட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி ஸ்ப்ரே பண்ணி அதை மோந்து பார்த்து இது நல்லா இருக்குது, இது ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அதை வந்து அந்த மார்க் பண்ணி அதை வந்து ரெடி பண்ணுவாங்க அந்த சென்ட்டை. ஸோ அப்படி அவர் வந்து பயன்படுத்துகிற சென்ட்டெல்லாம் பயங்கர காஸ்ட்லி. இப்போ நீங்கள் ஒரு சென்ட் போட்டு வரீங்கன்னா நான் வேற ஒரு கடையில் வாங்கலாம். அந்த மாதிரிலாம் ஷாருக் கான் போட்டு வர சென்ட்டை எங்கேயுமே வாங்க முடியாது. அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா 10 லட்சம் 15 லட்சம் 20 லட்சம் 25 லட்சம்லாம் வந்து சென்ட்டுக்கு கொடுத்து வாங்குறாருன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நீங்கள் ஷாருக் கானை பார்த்தீங்கன்னா ஷூவோட தான் இருப்பார். ஷூ போடாமல் ஷாருக் கானை நீங்கள் பார்க்கவே முடியாது. செருப்பெல்லாம் ஷாருக் கான் போடவே மாட்டார். ஷூ அந்த ஒரு மாதிரி காஸ்டியூமில் தான் ஷாருக் கான் இருப்பார். ஷூ பயங்கரமான ஷூ பைத்தியம் ஷாருக் கான். எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்ட்லியான ஷூ அவருக்கு பிடிச்ச மாதிரி ஷூ இருந்துச்சுன்னா உடனே அது வாங்கிடுவார். இன்னொரு பக்கம் 555 சென்டிமெண்ட் உள்ளவர் அவர். 555 சிகரெட்லேருந்து அவருடைய பைக்கு, காரு, இன்னும் பல எங்கே நீங்கள் 555ன்னு ஒரு நம்பரை பார்த்தாலும் அதை உடனே வந்து ஷாருக் கான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி வாங்கிடுவார். எவ்வளோ விலையாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை வாங்கிடுவார். இப்படி ஷாருக் கானுக்குன்னு சில வினோத பழக்கங்கள்லாம் இருக்குது. அது எல்லாத்துக்குமே காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, அடிப்படையில் கஷ்டத்துலேருந்து வந்ததுனால வாழ்க்கையை வாழ்ந்துடணும், அணிவிச்சிடணும் அப்படிங்கிறதுனால அவர் இதெல்லாம் செய்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய நடிகர், இவ்வளோ சொத்துக்கள் இருந்தாலும் இதுவரைக்கும் அவர் பெரிய சர்ச்சைகளில் சிக்கினது இல்லையா? மகளால் சர்ச்சைகள்லாம் சிக்கினாலுமே இல்லை, அவர் பெரிய சர்ச்சைகளில் சிக்கினது இல்லைன்னா அவர் வந்து அந்தளவுக்கு வந்து அவரை கரெக்டாக வச்சுக்கிறாரு. அதுதான் உண்மை. இன்றைக்கி வந்து உலகளவில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு நடிகராக இருக்கார். அதனால் அவருக்கு அந்த பேர் புகழ் எல்லாம் கிடைச்சா கூட அதை தக்க வச்சுக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்து ஷாருக் கானுக்கு இருக்குது. அதுதான் உண்மை. ஸோ ஷாருக் கான் அவர் சில அனுபவங்களையும் யூடியூப்பில் பகிர்ந்திருக்கிறார். அவருடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஏழ்மையான நிலைமையில் பார்த்தீங்கன்னா ஒரு இசை கச்சேரியில் வந்து ஷாருக் கான் வந்து உதவியாளராக ஏதோ ஒரு இசை கச்சேரியில் ஏதோ ஒரு வாத்தியம் ஒன்று வாசிச்சிருக்காரு. அந்த கச்சேரியில் ஒரு 50 ரூபா வந்து ஷாருக் கான் கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து ஷாருக் கான் அவர் வாழ்க்கையில் சம்பாரித்து வாங்கின முதல் சம்பளம். அந்த பணம் தான் முதல் ஊதியம். அந்த 50 ரூபா அவர் கையில் பார்த்தோன்னா அவரால் மகிழ்ச்சி தாங்கவே முடியாத மகிழ்ச்சி.
அவருடைய ஆசை, நீண்ட நாள் ஆசை இருந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஆக்ராவில் போய் தாஜ்மஹாலை சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 50 ரூபா எடுத்துக்கிட்டு வந்து ஷாருக் கான் வந்து ஆக்ராவுக்கு போய் தாஜ்மஹாலை சுற்றி பார்த்து அந்த தூணெல்லாம் கட்டி பிடிச்சி, அதாவது ஒரு முதல்ல ஒரு சம்பளம், அந்த சம்பளத்தில் வந்து அவருடைய ஆசையை நிறைவேற்றுறாருன்னும் போது சுற்றி பார்த்துட்டு, ஆக்ராவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரில, லஸ்ஸி ரொம்ப ஃபேமஸ்ஸு. நான் போயிருக்கேன் தாஜ்மஹாலுக்கு. அங்கங்கே நல்ல பானையில் வச்சு பார்த்தீங்கன்னா லஸ்ஸி வந்து விற்பாங்க ஆக்ரா சுற்றி. அப்படி வந்து லஸ்ஸி குடிக்கலான்னு வந்து ஷாருக் கான் போயிருக்காரு. அது அவர் வாங்கி குடித்த லஸ்ஸியில் ஒரு இருந்திருக்கு. அந்த சம்பவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஷாருக் கான் வந்து அவரே வந்து யூடியூப்பில் பகிர்ந்திருக்காரு. ஸோ இதெல்லாம் ஷாருக் கான் அப்படின்னா நான் சொல்கிறேன்ல, ஆசைகள் ரெக்கை கட்டி பறக்குது. அந்த ஆசைகள் ஆரம்ப காலத்தில் கிடைக்காத விஷயங்கள்லாம் இன்றைக்கி அவர் வந்து ஒவ்வொன்றா வந்து வாழ்க்கையில் அனுபவிக்கிறார். ஷாருக் கான் அவர்கள் எப்படி கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்தார் அப்படிங்கிறத டீட்டெயிலாக எங்களுக்காக பல சுவாரஸ்யமான தகவலோடு பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.